சிகிச்சையளிப்பதற்கு நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மிக முக்கியமானவை. நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட ஊசி அல்லது தீவனம் மூலம் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் சிகிச்சைக்கு பிறகும் இந்த மருந்துகளின் சிறிய தடயங்கள் சில நேரங்களில் அவற்றின் அமைப்புகளுக்குள் நீடிக்கும். ஒரு விலங்கின் உடல் பெரும்பாலான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை வளர்சிதை மாற்றும் அதே வேளையில் எச்சங்கள் எனப்படும் சிறிய வளர்சிதை மாற்றப்படாத துகள்கள் தொடர்ந்து நீடிக்கும். இந்த தடயங்கள் தசைகள், பால் சுரப்பிகள் மற்றும் உறுப்புகள் போன்ற திசுக்களை குவித்து இறுதியில் பால், இறைச்சி மற்றும் முட்டை போன்ற பொருட்களில் தோன்றும். பெரிதாக்கப்படும்போது இந்த எச்சங்கள் சிறிய படையெடுப்பாளர்களாக தோன்றும். அவற்றின் அளவுகள் சுகாதார அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பான வரம்புகளை மீறினால் அவை மனிதர்களில் ஆன்டிபயாடிக் எதிர்ப்பிற்கு பங்களிக்கலாம், ஒவ்வாமை எதிர்வினைகளை தூண்டலாம் அல்லது சீர்குலைக்கலாம். ஆரோக்கியம். எச்சங்கள் பெரும்பாலும் முறையற்ற பயன்பாடு, தவறான அளவு அல்லது போதுமான திரும்ப பெறும் காலங்களை கவனிக்காதது, அறுவடைக்கு முன் மருந்துகள் அழிக்க தேவையான நேரம் ஆகியவற்றால் ஏற்படுகின்றன. விவசாயிகள் கடுமையான வழிகாட்டுதல்கள் மற்றும் கால்நடை ஆலோசனைகளை பின்பற்றுவதன் மூலம் இதை தடுக்கிறார்கள். சிறந்த நடைமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் ஆன்டிபயாடிக் எச்சங்கள் கட்டுக்குள் வைக்கப்படுவதை உறுதி செய்கிறோம். அனைவருக்கும் பாதுகாப்பான உணவை உறுதி செய்கிறோம்.